இந்த உலகத்துல அதிகமான வெற்றி பெற்ற மனுஷங்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லார்கிட்டயுமே பொதுவான ஒரு விஷயம் இருக்கு, ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட் நான் என்னன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கிட்ட வாங்க சொல்றேன். அந்த சீக்ரெட் என்னன்னா, அவ்வளோ சக்சஸை பார்த்த அந்த பர்சன் அவங்களோட லைஃப்ல அதிகமா ஃபெயிலியர்ஸையும் பார்த்துருக்காங்க. ஸோ ஃபெயில் அப்படின்றது ஒரு எதிரி கிடையாது. நம்மளோட லைஃப்ல ஃபெயிலியரை எப்பவுமே ஒரு எதிரி மாதிரியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா அந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பை அதிக அளவில் வின் பண்றதுக்கான நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர். இந்த வீடியோ முடியும் போது தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்குற விதமே மாறி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்ககிட்ட ஒரு நேர்மையான கேள்வி கேட்க விரும்புறேன். கடைசியா நீங்க எப்போ உங்களோட தோல்விய கொண்டாடினீங்க? நம்ம எல்லாருமே வெற்றியை ஈஸியா கொண்டாடிடுவோம். என்னைக்காவது நம்மளோட தோல்வியை கொண்டாடி இருக்கோமா? யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னோட ஃபேமிலியில என் பையன் கிட்ட நடந்த ஒரு விஷயம். என்னோட பெரிய பையன் அவனுடைய எக்ஸாம்ஸ் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்க எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவான். அவனுக்கு ஆல்ரெடி ஐ ஆம் அ டாப்பர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஓகே, ஸோ அவன் ஒவ்வொரு முறை எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போதும் நான் சூப்பராக மார்க் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி அவன் மார்க்கும் வாங்கிட்டான். ஒவ்வொரு முறை அவனோட சக்சஸ் வரும்போதும் அந்த மார்க் அவன் கையில கொடுக்குற அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அதை மறந்துடுவான். அந்த ஒரு நாள் தான் அவன் அதை பத்தி பேசுவான். அதுக்கப்புறம் அதை பத்தி அவன் பேசினதில்லை. ஆனா இந்த முறை அவன் வாங்கின மார்க்ல கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. எதனால அப்படின்னா, ஒரு கொஸ்டின் மறந்துட்டான், அதனால அவன் எழுதல. ஸோ அதுல ஒரு 5 மார்க்ஸ் அவனுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. அது அவனுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல கேர்லெஸ்ஸா கொஸ்டின் நம்பர் போடாம விட்டதுனால அவனுக்கு ஒரு 10 மார்க்ஸ் போயிடுச்சு. அதுவும் அவனுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கு ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேன். நான் வரும்போது அவன் பண்ண ஒரு விஷயம், அவனோட நோட் புக்ல ஒரு பெரிய டேபிளர் காலம் ஒன்று போட்டு அவன் எழுந்திருக்கிற டைம், அவனுக்கு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், அவன் ஸ்கூல் டைம் இல்லாம எக்ஸ்ட்ரா அவனுக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் லைனா எழுதி எந்த டைமுக்கு என்ன சப்ஜெக்டை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேபிளர் காலம் ரெடி பண்ணி வச்சிருந்தான். என்ன கண்ணு பண்ற நான் கேட்டதுக்கு அவன் சொன்ன ஒரு விஷயம், இல்ல இல்ல நான் எப்பவுமே எக்ஸாம்ல டாப் மார்க் வாங்குவேன், இந்த முறை நான் டாப் மார்க் வாங்கல. அதுக்கு என்ன ரீசன்னு நான் யோசிச்சேன். என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக் ஒன்று, இன்னொன்று நான் சரியா பர்ஃபார்ம் பண்ணலைங்கிறத எனக்கு அனலைஸ் பண்ணிட்டேன். அதனால அடுத்த எக்ஸாம்ல நான் அந்த மார்க்கை பிடிச்சிடணும், அதுக்கான எஃபர்ட் நான் போடணும், அதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணா என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டைம் டேபிள் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். அவனோட சக்சஸ் அவனுக்கு கத்து கொடுத்த விஷயத்தை விட அவனோட ஒரு ஃபெயிலியர் அவனோட லைஃப்ல அடுத்தது என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன மிஸ்டேக் பண்ணணும், அதை எப்படி சரி பண்ணணும், அதுக்கு என்ன பிளான் பண்ணணும், இவ்வளோ விஷயத்த அவனுக்கு கத்து கொடுத்துருக்கு. அப்போதான் நான் நினைச்சேன், ஸோ ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சனை ஒரு லிமிட்டோட நிறுத்திடும். பட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது அந்த லிமிட்டை தாண்டி அவனை போக வைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்தது. எத்தனை பேர் உங்களோட லைஃப்ல ஒரு சக்சஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம், இப்போ ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு குஷன் ஷீட் போட்ட ஒரு சேர்ல உட்கார்ந்த மாதிரி. ஸோ அந்த குஷன்ல இருந்து எழுந்து வரதுக்கு உங்களுக்கு மனசு வராது, அவ்வளோ சீக்கிரம் எழுந்து வர மாட்டோம். அந்த எக்ஸைட்மெண்ட் உட்கார்ந்த உடனே கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆயிடும். அதுவே ஒரு சேர்ல முள் மெத்த போட்டிருந்தா அங்க நம்ம என்ன பண்ணுவோம்? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். அந்த இடத்த விட்டு தாண்டி வரத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இல்லையா? அப்போ அவன் சக்சஸ பார்த்துட்டு இருந்த வரைக்கும் அவனுக்கு தெரியாத பல விஷயங்களை அந்த ஃபெயிலியர் கத்து கொடுத்துச்சு. அப்படின்னா நம்ம எல்லாரோட லைஃப்லயும் நம்ம ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உண்மையிலேயே ரொம்ப கிரேட்ஃபுல்லா நம்ம ரிசீவ் பண்ணணும் இல்லையா? ஆனா ஃபெயிலியரை நம்ம பாக்குற விதம் என்ன? ஒன்னு ஃபெயிலியரை பார்த்து பயப்படுவோம், இல்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி வெக்கப்படுவோம், யார் முன்னாடி நின்று பேசுறதுக்கு தயங்குவோம், நம்மளே தாழ்த்திக்குவோம். அப்போ ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருத்தரை உத்வேகப்படுத்துறதுக்கு, ஒருத்தரை முன்னேற்றத்துக்கு தான் வருதே தவிர நம்மளே தாழ்த்திக்கிறதுக்காக இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா ஃபெயிலியர் இஸ் அ ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபயர், FIRE. எஃப், ஃபேஸ் இட். I, investigate it. R, replan it. And E, execute it. இந்த 4 விஷயம் தான்
ஃபெயிலியர் நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. உங்களோட லைஃப்ல நீங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாம ஃபெயிலியரை நினைச்சு டிப்ரெஷன் ஆகி ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம லைஃப்ல கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ப்ளீஸ் வெல்கம் த ஃபெயிலியர். அது உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் சே தேங்க்யூ ஃபார் இட். உங்களோட லைஃப்ல இது வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான ஃபெயிலியர்ஸ்ல மாட்டிட்டு இருந்திருக்கீங்க, அதுல இருந்து வெளியில வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, இல்ல அந்த ஃபெயிலான ஒரு விஷயம் உங்களுக்கு என்னத்தை கத்து கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்க வேணா ஒரு நோட் புக் எடுத்து ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று போடுங்க. இது வரைக்கும் என் லைஃப்ல என்னெல்லாம் எனக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு, அந்த சக்சஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஃபெயிலியர்ஸ் என்னெல்லாம் எனக்கு கத்து கொடுத்துருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயில் அப்படின்ற ஒரு விஷயத்து மேல ஒரு மரியாதையே வரும். ஸோ இனிமே உங்களோட லைஃப்ல சக்சஸை மட்டும் வெல்கம் பண்ணாதீங்க, ப்ளீஸ் ஃபெயிலியரையும் வெல்கம் பண்ணுங்க. அது நம்மளோட லைஃப்ல நிறைய கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஃபெயிலியர்ல ஸ்டக்காகி நிற்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.